எழுதிட்டே இருக்கீங்களா? என்னதான் எழுதுவீங்க? இந்த மாதிரி 6 அடிச்சா என் பேரை எழுதுவீங்கன்ற ராம்குமார். ஏங்க அப்பா, என்ன ஒசரங்க அது. வர முதல் ரன் 6 ரன்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. எங்கேயோ வச்சிருக்கிறத 100 மீட்டர்ஸ் மேல கேரண்டி. நடு பகுதியில் பட்டிருக்கு, பால் ஸ்விங் ஆயிருக்கு. ஆனா செம்ம ஷாட்டுங்க, எங்கேயோ போயிருக்கு பாருங்க. இங்க போய் முடியுது பாருங்க. இந்த பால் கிரவுண்ட் வெளில நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ரூம் இருக்கு, அதுகிட்ட போயிருக்கு. 108. அவர் பந்துக்கே ஒரு 108 கூப்பிட்டாரு வாங்க அப்படின்ட்டு. இந்த சீசன்ல அடிக்கப்பட்ட மிக நீளமான சிக்ஸர் இதாங்க. ஃபுல் டாஸா மீட் பண்ணாரு, இன்னொரு பவுண்டரி வந்து சேர்த்து. அது மட்டும் இல்ல, டிஎன்பிஎல் 2026 முதல் செஞ்சுரியும் துஷார் ரஹேஜா எழுதின்றாங்க. என்ன ஒரு ஆட்டங்க. கிட்டத்தட்ட அந்த கிரீஸ்ல ஒரு தவம் இருந்தார் 50 பந்துகளுக்கு. ஃபுல்லா அப்பீல் பண்றாரு அந்த பக்கம், கேட்டு பார்க்கறாரு எல்லா இடத்துலயும். TV umpire to director, we have umpire review for stamping. Yes, satisfied, you can freeze it there. I can see no part of the foot is grounded behind the popping crease as the bails are put down. I'm ready with my decision for the big screen. யப்பா, என்ன ஒரு முடிவுங்க. அதாவது ஆட்டத்துல அமைதியா போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஓவர் முடிகிற சமயத்துல செட்டில் ஆயிருக்கிற ஒருத்தரோட விக்கெட்டை என்ன மாதிரி எடுத்திருக்காங்க அந்த இடத்துல. நிச்சயமா பாராட்டணும். தெரிவிக்க விட்டுருக்காருங்க. வந்தாச்சு அந்த ஒரு செஞ்சுரி, அதுவும் எப்படி 6 ரன்கள் மூலமா. திருச்சி கிராண்ட் சோலாஸுக்கு மிகப்பெரிய வரலாறு படைக்கணும்னு ஷா முடிவு பண்ணிட்டாரு. தரமான ஒரு சிக்ஸர் அவர் பேட்ல இருந்து அந்த செஞ்சுரியும் வந்தாச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த ஷாட் இருக்குங்க. கனெக்ஷன் எங்க இருக்கு பாருங்க. அப்பா நிச்சயமாங்க. ஆனா இந்த முறை ஆஹா, ஃபீல்டர் கையில போட்டு போயிருக்கு. ஒரு கடாசல் ஷார்ட் பால், திரும்ப ஒரு பிளாஸ்ட் இருக்காரு. ஃபீல்டருக்கு வாய்ப்பு இல்ல. கீப்பரை கடந்து போயாச்சு. யார்கர் குவிக்கா ஓடிட்டாரு, எதுவும் பண்ண முடியாது. மதுரை பேந்தர்ஸ் ஒரு த்ரில்லர் வென்று எடுத்திருக்காங்க. இந்த போட்டியில பல முறை எடுத்திருக்காங்க. மைக் ட்ராப் மொமெண்ட் இல்ல, குர்ஜப்லீத்தோட பேக் ட்ராப் மொமெண்ட். முதல் வெற்றி, முத்தான சத்தான கெத்தான வெற்றி பேந்தர்ஸ்க்கு. ரித்திக் ஈஸ்வரன் 57 ரன்கள்ல இருக்காரு. ஆனால் இந்த மாதிரி அடிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அது. ரித்திக் ஈஸ்வரன் ஃபுல் டாஸ், இந்த முறையும் 6 ரன்கள். அடேங்கப்பா, 2 10 12 ரன் கொண்டு வந்துட்டாருங்க. உங்களுக்கு தேவை 17 ரன் இருந்துச்சு. 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல அந்த வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. கடைசி ஓவர் லோக்கியா அது ஒரு முகத்திலே தெரிஞ்சிருச்சு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அண்ட் இங்க மேனேஜ்மெண்ட் பயங்கர ஹாப்பி. ஆக்சுவலா அவர் வந்து நான் ஸ்ட்ரைக்கர்ல மாட்டிக்கிட்டாரு, இருந்தாலும் சச்சின் ராட்டி காப்பாத்திட்டார். என்ன கூர்மை இருந்தாலும் ஒரு இடத்துல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 6 ரன்கள். சிவம் சிங் ஃபீல்ட் எல்லாம் தாண்டிடுறாருங்க. இந்த முறை மச் பெட்டர் கனெக்ஷன். சிவம் ஃபுல் டாஸா மீட் பண்ணாருங்க. 6 ரன்கள். இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டாருங்க பிட்ச் உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்ட்டு. இன்னொரு 6. இந்த முறை லெக் சைட தேர்வு செஞ்சிருக்காரு. திரும்ப ரவுண்ட் தி ஸ்டம்ப்ஸ் ஆஃப் சைடு மேல வந்த உடனே அவர் போலிங்க்கு முன்னாடி கொஞ்சம் வார்ம் அப் பண்ணணும்ல. 239க்கு 6 இம்மாலே இலக்குங்க வந்து, அதுவும் அலாட் செய்யப்பட்ட 15 ஓவர்கள்ல. ஓகே, 98ல ஒரு வீர் இருக்காரு. 2வது ரனுக்கு நிச்சயமா போக முடியும். என்ன சதுர்வே வரலாறு படைச்சிருக்காரு. அதிகபட்ச வேகமா அடிக்கப்பட்ட செஞ்சுரிஸ் பட்டியல், ஃபாஸ்டஸ்ட் 100 டிஎன்பிஎல் வரலாற்றுல. டாட் பால் இருக்க வாய்ப்பு இல்ல, சிங்கிள் எடுத்துட்டாங்க. நோ பால் சிக்னல் காமிச்சிருக்காங்க. அந்த சிக்னல் காமிச்சாங்க அப்படின்னா ஓகே, அந்த ரன்கள் வந்தாச்சுன்னு அர்த்தம். அண்ட் இம்பாசிபிள் அப்படின்னு நினைச்சத பாசிபிள்னு காமிச்சிருக்காங்க மதுரை பேந்தர்ஸ். அடேங்கப்பா, இருக்கிற அத்தனை குச்சியும் தெரிக்க விட்டுருக்காரு தீபேஷ். அவர் ஷார்ட் ஆஃப் குட் லெங்த் ஜெனரலி அதுதான் போடுவாரு. ஜாஃபர் ஜமால் அதுக்கு தான் செட்டப் பண்ணியிருந்தாரு. ஆனா ஃபுல் லெங்த் டெலிவரியோட ஆரம்பம் செஞ்சிருக்காரு இந்த ஓவர்ல. பேக் இன்டு தி அட்டாக், பேக் வித் a bang. என்ன கூர்மை இருந்தாலும் ஒரு இடத்துல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 6 ரன்கள்.
தூக்கி போட்டிருக்காரு, தூக்கி வெள்ளாசிட்டாரு, வெளுத்து கட்டிட்டாரு விகே வினீத். அவ்வளவு ரன் அடிச்சதாப்பா செஞ்சுரிக்கே போக முடியுன்றீங்க. அதிகமா விட்டு இல்ல, இருந்தாலும் பவர் இருக்கு அந்த ஷாட்ல. ஸ்ட்ரைட்டா அழகான ஒரு சிக்ஸர் அங்க. அம்பரீஷ் கிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்ப்பா ஷாருக் கான். டக் அவுட் ஹாப்பி அங்க. டேங்கப்பா ஷஃபிள் பண்ணாப்ல கடைசி ஓவருக்காக. அண்ட் வந்த உடனே இன்னைக்கு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. 6 ரன்கள். ஹரி ராகவேந்திரா இதுக்கு தான்ப்பா வெயிட் பண்ணிருக்கேன் வாப்பான்ற மாதிரி ஒரு ரிலீஸ் ஷாட் அங்க. And a first sighting of PK Kishore. Kaushik Gandhi thinks long and hard. Pitching in line, impact in line, wickets hitting. The original decision is not out. Back to Kaushik on field. I recommend you to reverse your decision. Kaushik You're on Gandhi screen will have now. to reverse his decision. What a start for BK Kishore. Very good decision to review it.